السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. لقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله يبسط الرزق لمن يشاء من عباده ويقدر له إن الله بكل شيء عليم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உடலுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை பல வர்க்கத்தினர்களாக, பல சாரார்களாக அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கிறார். மனிதர்களில் அல்லாஹ் தஆலா சில பேர்களுக்கு உலகத்துடைய பாக்கியங்கள், செல்வங்களை கொடுத்து செல்வந்தர்களாகவும், இன்னும் பலரை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பொருளாதாரத்தில், தொழிலில் நெருக்கடிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி வறுமையோடு அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். செல்வத்தை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து அல்லாஹ் அவரை சோதிக்கின்றான். ஏழ்மையை, வறுமையை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து அல்லாஹ் அவரையும் சோதிக்கின்றான். செல்வம் கொடுக்கப்பட்டவர் அந்த செல்வத்தின் மூலம், அவருக்கு கொடுக்கப்பட்ட வசதி வாய்ப்புகளின் மூலம் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவராக வாழ்கிறாரா அல்லது நன்றி கெட்டவராக வாழ்கிறாரா என்பதை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றார். ஒரு ஏழை அல்லாஹ் அவருக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுத்து, வறுமையை கொடுத்து, அவர் பொறுமை செய்கிறாரா அல்லது பொறுமை அற்றவராக அவர் உலகத்தில் வாழ்கிறாரா என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இரண்டு விடயங்கள்: ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, அதே நேரத்தில் ஒரு அடியான் உலகத்தில் அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், நெருக்கடிகள், பிரச்சினைகளில் அவருக்கு ஏற்படுகின்ற போது அவர் செய்கின்ற பொறுமை. கனியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சில பேர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் செல்வம் கொடுக்கப்பட்டு அந்த செல்வத்தின் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தர், அல் கனியு ஷாக்கிர், ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த செல்வத்தின் மூலம் ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இன்னும் ஒரு மனிதர் வறுமையோடு உலகத்திலே அவர் வாழ்கிறார், ஏழ்மையோடு வாழ்கிறார், பொருளாதார நெருக்கடியோடு வாழ்கிறார். ஆனால் அவர் பொறுமை செய்கிறார்.
அல் ஃபகீரு ஸாபிர். செல்வம் கொடுக்கப்பட்டு நன்றி செலுத்துகின்ற அடியான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவரா? வறுமையோடு சிரமத்தோடு கஷ்டத்தோடு உலகத்திலே பொறுமை செய்து வாழ்கின்ற ஏழை சிறந்தவரா என்று இரண்டு பேர்களில் யார் சிறந்தவர் என்று உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை வந்திருக்கிறது. எனவே செல்வம் உலகத்திலே கிடைத்தவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஏழைகளை விட உயர்ந்தவர்கள் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏழையாக வாழக்கூடிய ஒருவர், பசியோடு பொறுமையோடு நாளை கழிக்கக்கூடிய ஒரு ஏழை, வறுமையோடு வாழக்கூடிய ஒரு வறியவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் தாழ்ந்தவர் என்றும் யாராலும் சொல்ல முடியாது. அநேகமான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துப்படி செல்வம் கிடைத்து நன்றி செலுத்தக்கூடியவரை விட வறுமையோடு அந்த வறுமையை தாங்கி பொறுமையோடு வாழக்கூடிய ஒரு முஃமின் அடியான் சிறந்தவராக கருதப்படுகிறார். என்ன காரணம் சகோதரர்களே? இந்த உலகத்தில் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இந்த உலகத்தில் ஈமானுக்காக வேண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணங்களையும் தியாகங்களையும் செய்தவர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக ஏழைகள் என்பதை இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷி பரம்பரை கண்ணியமானவர்கள். அந்த பரம்பரையிலிருந்து அவர்கள் நபியாக ரசூலாக தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அந்த காலகட்டத்தில் மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை விடவும் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக ரசூலாக தெரிவு செய்கிறார். குர்ஆன் அருளப்பட்ட நேரத்தில் குறைஷி காஃபிர்கள் சொன்னார்கள், லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ரஜுலின் மினல் கர்யத்தைனி அதீம். சொன்னார்கள், இந்த குர்ஆன் முஹம்மது என்று சொல்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த கண்ணியமான குர்ஆன் ஒரு ஏழைக்கு அருளப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தான் நபியாக தெரிவு செய்கிறார். குறைஷி காஃபிர்கள் சொன்னார்கள், இந்த குர்ஆன் மக்காவிலோ அல்லது தாயிஃபிலோ வாழக்கூடிய ஒரு செல்வந்தர், அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் மக்காவிலும் தாயிஃபிலும் இருந்தார்கள். அந்த மக்கள் சொன்னார்கள், மக்காவில் அல்லது தாயிஃபில் வாழக்கூடிய யாராவது ஒரு செல்வந்தருக்கு இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கலாமே, இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கலாமே, சாதாரண ஒருவருக்கு தானே இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கேவலமாக பேசிய போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அற்பமாக கருதிய போதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கதம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலகத்திலே மனிதர்களை ஒருவரை செல்வந்தராக, ஒருவரை அறிவாளியாக, ஒருவரை உயர்ந்தவராக, ஒருவரை ஏழையாக, இவ்வாறு மனிதர்களுக்கு நிலைமைகளை கொடுத்து மனிதர்களை வாழ வைக்கக்கூடியவன், மனிதர்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கிடக்கூடியவர்கள் மனிதர்களா, இவர்களா பங்கிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அந்த காலத்தில் இருந்த ஏழைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திற்கு யாரெல்லாம் நபியாக, யாரெல்லாம் ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ அவர்களில் அநேகமானவர்கள் ஏழைகள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபகீர், அவர் ஒரு ஏழை என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலே
உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் ரசூல்மார்களும் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். என் சகோதரர்களே, ஆடு மேய்க்கக்கூடிய சாதாரண ஏழைகளாக இருந்தவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு நபியாக ரசூலாக தெரிவு செய்கிறார். ஹிரக்கில் மன்னன் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியானை சந்திக்கின்ற போது ஹிரக்கில் மன்னர் கேட்கிறார், அபூ சுஃபியான் அவர்களே, நீங்கள் சொல்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபியாக இருந்தால் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். என்ன கேள்வி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் ஏழைகளா செல்வந்தர்களா? அபூ சுஃபியான் சொல்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் ஏழைகள். அப்போது ஹிரக்கில் மன்னர் சொல்கிறார், உலகத்தில் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட எல்லோரையும் அதிகமாக நேசித்தவர்கள், அதிகமாக பின்பற்றியவர்கள், அதிகமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழைகள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உண்மையான நபி என்பதை, ஏழைகள் அந்த நபியை அதிகமாக பின்பற்றுவார்கள் என்ற அந்த விடயம் நபி அவர்கள் உண்மை என்ற விடயத்தை எடுத்து சொன்னது. ஹிரக்கில் மன்னன் அதை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழ்மை என்பது அது ஒரு குறை அல்ல. ஏழ்மை என்பது கேவலம் அல்ல. நபிமார்களை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழைகள். உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஏழைகள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற போது, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்ற போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? அந்த காலத்தில் வாழ்ந்த செல்வந்தர்கள் என்ன சொன்னார்கள்? அனுக்மினு லக வத்தபஅக்கல் அர்தலூன். நூஹே, நாம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் உங்களை நம்ப வேண்டுமா? ஏன் தெரியுமா? உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் ஏழைகள். ஏழைகள் உங்களை பின்பற்றும் போது, ஏழைகள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, ஏழைகள் உங்களை நம்புகின்ற போது, அந்த ஏழைகளோடு சேர்ந்து நாங்களும் உங்களை நம்ப வேண்டுமா என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். எனவே நபிமார்களை பின்பற்றியவர்கள் ஏழைகள் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக சுருக்கமாக அல் குர்ஆன் 4 இடங்களிலே, 4 சந்தர்ப்பங்களிலே ஏழைகளுடைய மகத்துவத்தை, ஏழைகள் என்பவர்கள் அற்பமாக கருதப்படக்கூடியவர்கள் அல்ல, ஏழ்மை என்பது கேவலம் அல்ல, ஏழ்மை வறுமை என்பது இழிவல்ல என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 4 இடங்களில் ஏழைகளுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, சிறப்பை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமானவர்கள், முதலாவது இடத்துல ஒரு ஏழை அவர் ஜகாத் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஜகாத்தை எடுக்கக்கூடியவர். ஒரு ஏழையுடைய சதக்கா, ஏழையுடைய சதக்காவை அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியமாக பேசுகிறார். கண்ணியமானவர்களே, சதக்காவுடைய ஆயத் அருளப்படுகிறது. செல்வந்தர்கள் சதக்கா கொடுக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சூரா அத்-தௌபா, அதாவது நயவஞ்சகர்களுடைய, முனாஃபிகீன்களுடைய அடையாளங்களை பற்றி பேசக்கூடிய சூறாவிலே அல்லாஹ் இதை சொல்கிறார். அழகான ஒரு சம்பவம். சதக்காவுடைய ஆயத் அருளப்பட்ட நேரத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு 40 ஊக்கியா, எங்களுடைய காலத்தில் 148.75 பவுண்ட், 40 ஊக்கியா 148.75 பவுண்ட்களை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைக்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள், ஜகாத் கொடுங்கள், சதகா கொடுங்கள் என்று. கண்ணியமானவர்களே, ஒரு செல்வந்த சஹாபி அவருடைய வசதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா செய்கின்ற போது அந்த இடத்தில் இருந்த ஒரு ஏழை சஹாபி, கண்ணியமானவர்களே, ஏழைகள் என்பவர்கள் அற்பமாக அவர்களை நாங்கள் கருதிவிடக் கூடாது. ஒரு ஏழையை அல்லாஹ் படைத்து ஒரு செல்வந்தன் அல்லாஹ் வாழ வைக்கிறார். ஒரு ஏழையுடைய கண்ணீர், ஏழையுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே மிக சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செல்வந்தன் கொடுக்கின்ற சதகா அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வருது. ஏழைகள் இருந்தால்தான் ஒரு செல்வந்தன் சதகா கொடுக்க இயலும். ஏழைக்கு ஒரு செல்வந்தன் செய்கின்ற உதவியால் அல்லாஹ்வுடைய உதவி உலகத்துக்கு வருகிறது. ஒரு ஏழையின் கண்ணீர், ஏழையின் அழுகை, ஏழையின் துஆ உலகத்தில் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ரஹ்மத்தையும் உண்டாக்குகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா துன்ஸரூன் வ துர்ஸகூன பிதுஆஇக்கும். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைப்பதெல்லாம், அல்லாஹ்வுடைய ஆகாரங்கள், ரிஸ்குகள், அபிவிருத்திகள் உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் உங்களோடு வாழ்கின்ற ஏழைகளின் காரணத்தினால். என்ன காரணம்? ஒரு செல்வந்தன் ஏழைக்கு சதகா கொடுக்கிறார், சதகாவின் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உலகத்துக்கு இறங்குகிறது. இரண்டாவது, ஒரு ஏழை பசியோடு, வருத்தத்தோடு, வறுமையோடு கண்ணீர் வடிக்குகிறார், அல்லாஹ்விடத்திலே அழுகிறார். ரிஸ்கை, சோறை, உணவை, கரியை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அவருடைய அந்த சோதனை அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 148.75 பவுன்களை நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்த போது ஒரு ஏழை சஹாபி பார்க்கிறாரு, என்னால் என்ன செய்ய முடியும்? அவருக்கு கடமை கிடையாது, சதகா கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு கிடையாது. அவர் ஆசைப்படுகிறார், நானும் கொடுக்க வேண்டும். என்ன செய்கிறார் கண்ணியமானவர்களே? அவருடைய வீட்டிலிருந்து சுமார் 2.4 கிலோ, அதாவது 2.5 கிலோ ஈச்சம்பழங்களை கொண்டு வருகிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 1.5 கிலோ தங்கத்தை கொண்டு வருகிறார். ஒரு ஏழை 2.5 கிலோ ஈச்சம்பழத்தை கொண்டு வருகிறார். குர்ஆன்ல வரக்கூடிய சம்பவம் கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நேற்று இரவு முழுக்க நான் கூலி வேலை செய்தேன். செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு சென்று கிணற்றில் தண்ணீர் அள்ளி தண்ணீர் இறைத்து கொடுத்து ஒரு நாள் ஒரு இரவு முழுக்க நான் வேலை செய்கிறேன். எனக்கு அவர்கள் 5 கிலோ பேரிச்சம்பழங்களை தந்தார்கள். 5 கிலோ பேரிச்சம்பழங்களை நான் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு இரவு முழுக்க நான் கூலி தொழில் செய்து, யா ரசூலல்லாஹ், அதில் அறவாக்கி 2.5 கிலோவை என்னுடைய பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக வைத்துவிட்டு 2.5 கிலோ ஈச்சம்பழத்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தங்கத்தை கொடுப்பதை போன்று என்னால் கொடுக்க முடியாது, என்னால் இதைதான் கொடுக்க முடியும் என்று உங்களுக்கு முன்னால் நான் இதை தருகிறேன் என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதை பார்த்துக் கொண்டிருந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்ணால் சாடை செய்து அந்த ஏழை சஹாபியை அர்ப்பணமாக பேசுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் தங்கத்தை கொடுக்கிறார், பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு பெரிய பேச்சு பேசுகிறார்கள். நபி அவங்க இதை கணக்கெடுக்க மாட்டாங்க. அப்துர் ரஹ்மான் தங்கம் வந்துட்டு இவருடைய பேரிச்சம்பழம் 2.5 கிலோ எண்ணத்துக்கு போதும் என்று முனாஃபிகீன்கள் அர்ப்பணமாக கேவலமாக பேசுகிறார்கள், கையினால் சாடை செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஏழையின் கவலை, ஒரு ஏழையின் ஆசை, ஒரு ஏழையின் சதகா, ஒரு ஏழையின் உதவி குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகிறது. الذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم. அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிகீன்களுடைய அடையாளங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல பேசக்கூடிய சூரா தான் சூரா தௌபா. அல்லாஹ் சொல்றான், இந்த முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு ஏழை சஹாபி அவரால முடிஞ்சத, அவரால முடிஞ்ச சதகாவ, அவரால முடிஞ்ச உதவிய தானத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கக்கூடிய நேரத்தில் இவங்க பரிகாசமாக நடந்து கொள்றாங்க, கேவலமாக பேசுறாங்க, அர்ப்பணமாக கருதுறாங்க, கண்ணால சைக்கிளை செஞ்சு நக்கல் அடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இந்த ஏழைகளை பார்த்து
இந்த செல்வந்த அந்த காலத்தில் இருந்த அந்த முனாஃபிகீன்கள் நக்கல் அடிக்கின்றார்களா, பரிகாசம் செய்கின்றார்களா? அல்லாஹ் சொல்றான், அந்த முனாஃபிகீன்களை பார்த்து கியாமத்துடைய நாளையில நான் பரிகாசம் செய்வேன். கண்ணியமானவர்களே, ஒரு ஏழட கவலை, ஏழையுடைய சதகாவா அல்லாஹ் குர்ஆன்ல பேசி ஏழைகளுடைய மகத்துவத்தை அல்லாஹ் பேசுறான். இரண்டாவது கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஏழையுடைய கண்ணீரை அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறான். அதே சூரா தௌபால ஏழையுடைய கண்ணீர். கண்ணியமானவர்களே, தபூக் யுத்தத்துடைய நேரத்தில் மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. தபூக் யுத்தத்தின் போது சஹாபாக்கள் யுத்தத்துக்காக தயாராக இருக்கிறார். ஏழைகள், வசதி இல்லாதவர்கள், வருமானம் இல்லாதவர்கள், ஒட்டகங்கள், குதிரைகள், வாகனங்கள் இல்லாதவர்கள் போருக்காக செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனுடைய ஆயத் இறங்குகிறது, லைஸ அலல் துஅஃபா வலா அலல் மர்தா வலா அலல் லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன ஹரஜுன் இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெண்கள் பலகீனமானவர்கள், சிறுவர்கள் பலகீனமானவர்கள், வயோதிபர்கள் பலவீனமானவர்கள், அதே போன்றே நோயாளிகள், அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் சொல்றான் ஏழைகள். வாகனத்துடைய வசதி இல்லை, பிரயாணம் செய்வதற்கான ஒட்டகம் இல்லை, போருக்காக சென்று செலவழிக்கிறதுக்காக காசு இல்லை. இந்த ஏழைகள் போருக்காக செல்லாமல் இருப்பதில் எந்த குற்றமும் கிடையாது. அல்லாஹ் சலுகையை கொடுக்கின்றான். ஏழைகளே, நீங்கள் ஜகாத்தும் கொடுக்க தேவையில்லை, போருக்காக செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது என்று பொதுவான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். ஆனா கண்ணியமானவர்களே, அந்த சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள், போர் செய்வதன் மூலம் கிடைக்கின்ற நன்மைகளை விளங்கி இருந்தார்கள். அதனால் 7 ஏழை சஹாபாக்கள் குர்ஆன் பேசுகிறது. அவர்களுக்கு வரலாற்றிலே சொல்வார்கள், அஸ்ஸபஅத்துல் பக்காஊன், அழுத ஏழைகள், அழுத 7 ஏழைகள். ஆயத்தரங்கிட்டு நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 7 பேரும் வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்களும் வாரோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க. எங்கள்கிட்ட வசதி இல்லை யா ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, எங்களையும் நீங்க உங்களோட கூட்டிட்டு போங்க, தபூக்குக்காக வேண்டி, தபூக்குடைய போருக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வாகன வசதி எங்கள்கிட்ட இல்லை. லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை. நபி அவங்க சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை கூட்டிட்டு போறதுக்கு எங்கள்கிட்ட வாகனம் தட்டுப்பாடு. வாகனம் இருந்தா, ஒட்டகம் இருந்தா வாங்க கூட்டிட்டு போறோம். கண்ணியமானவர்களே, இந்த 7 சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? போக முடியாது, கலந்து கொள்ள முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அழுது கொண்டு போகிறார்கள். அல்லா யஜிது ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறதுக்கு, தீனுக்காக செலவழிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இல்லையே, எங்களுக்கு கிடைக்கலையே என்று 7 பேரும் அழுது கொண்டு போறாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. நபியே, அந்த 7 பேரும் உங்களை சந்திச்சு உங்களோட மஷூரா செஞ்சு நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு வாரத்துக்கு வசதி இல்ல, உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வசதி இல்ல, அவங்களை திருப்பி அனுப்பிட்டீங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனா அவங்க சும்மா போகல, அழுது கொண்டு போனார்கள், ஒப்பாரி வைத்துக் கொண்டு போனார்கள் என்று அந்த ஏழைகளின் கண்ணீரை குர்ஆன் பேசுகிறது. அந்த ஏழையின் கவலையை பேசுகிறது. அந்த ஏழைகள் வடித்த கண்ணீரை குர்ஆன் ஞாபகப்படுத்துகிறது. ஒதுக்கி விடாதீர்கள் ஏழைகளை, கழித்து விடாதீர்கள் ஏழைகளை, அற்பமாக கருதி விடாதீர்கள் ஏழைகளை என்ற பாடத்தை, ஏழைகளின் அழுகையை சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். இறுதியாக கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழைகளுடைய சகவாசம், ஏழைகளுடைய சகவாசத்தை குர்ஆன் பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கிறார்கள். மக்காவிலே பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள். இருக்கின்ற போது ஏழை சஹாபி அம்மார் இப்னு யாசிர், ஏழை சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஏழை சஹாபி சுஹைல் ரூமி, ஏழை சஹாபி பிலால் இப்னு ரபாஹ் போன்ற சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருக்கிறார்கள். குறைஷி காஃபிர்கள், அபூ ஜஹல் போன்றவர்கள், அபூ லஹப் போன்றவர்கள், அக்ரா இப்னு ஹாபிஸ் போன்றவர்கள் வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. வந்து சொல்றாங்க, நபியை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நாங்க உங்களை சந்திக்கிறதுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த ஏழைகள் யாரும் உங்களோட சபையில இருக்கக்கூடாது, இந்த ஏழைகளை நீங்க அனுப்பிடணும். எங்களுக்கு ஒரு நாள், ஏழைகளுக்கு ஒரு நாள்.
இன்றைக்கு நீங்க எங்களை சந்திக்கிறதாக இருந்தா எங்களோட எந்த ஏழையும் கூட சபையில் உட்காரக்கூடாது. ஏழைகள் வரக்கூடிய நாளைக்கு நாங்க வர மாட்டோம். நபியோட ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறாங்க, பரவாயில்ல, எப்படியாவது ஈமான் போய் சேரட்டும், குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தால சம்மதிக்கிறாங்க. தாவத்துடைய ஒரு நியத்துக்காக வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏழைகள் எந்த இடத்திலும் ஒதுக்கப்படக்கூடாது. குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான், வலா தக்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா வலா தஅது ஐனாக அன்ஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே, நீங்க இந்த குறைஷி காஃபிர்களுடைய பேச்சை கேட்டு ஏழைகள் அனுப்பிடவானாம், ஏழைகளை விரட்டிடவானாம், உங்களோட சபையிலிருந்து ஒதுக்கிடவானாம். ஃபதக்ருதஹும் ஃபதகூன மினல் ஸாலிமீன். கண்ணியமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான். எப்படி எச்சரிக்கிறான்? ஃபதக்ருதஹும், நீங்க அந்த ஏழைகளை விரட்ட போறீங்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. விரட்டுறதுக்கு நியத்து வச்சிட்டீங்களா? அப்படி நீங்க விரட்டினா ஃபதகூன மினல் ஸாலிமீன், கண்ணியமான உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அந்த ஏழைகள் நீங்க ஒதுக்கினீங்கடா ஃபதகூன மினல் ஸாலிமீன், நீங்களும் அநியாயக்காரர்களில் ஒருவராக மாறிவிடுவீர்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தனது சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் வலிமாவுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம், அகீகாவுடைய நிகழ்வுகளாக இருக்கலாம், விருந்து உபசாரங்களாக இருக்கலாம், வெறுமனே செல்வந்தர்களை மாத்திரம் சேர்த்து ஏழைகளை ஒதுக்கிவிடாதீர்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எந்த சபைக்கு, எந்த விருந்துக்கு, எந்த வீட்டுக்கு, எந்த வைபவத்துக்கு செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் ஒதுக்கப்படுவார்களோ அந்த சபைகளுக்கு எங்களை போக வேண்டாம், கலந்து கொள்ள வேண்டாம், சேர வேண்டாம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொர்க்கத்தின் ஆடை பட்டாடை, நபி அவங்க சொன்னாங்க, அந்த பட்டாடையை நீங்க அணியவானாம். என்ன காரணம்? சொர்க்கத்தில் அணிந்து கொள்ளுங்க, உலகத்தில் அணியவானாம். பட்டாடை அணிந்தால் ஏழைகளின் மனது புண்பட்டுவிடும். உங்களுக்கு செல்வம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், தங்க ஆபரணங்களை ஆண்கள் அணிய முடியாது, தங்க பாத்திரங்களை பாவிக்க முடியாது, தங்க நகைகளை ஆண்கள் அணிய முடியாது. என்ன காரணம் சகோதரர்களே? சொன்னாங்க, ஏழைகளுடைய உள்ளம் புண்பட்டுவிடும். எனவே எங்களுடைய சபைகளாக இருக்கலாம், வைபவங்களாக இருக்கலாம், நிகழ்வுகளாக இருக்கலாம், ஏழைகளையும் ஒரு பகுதியாக நாங்கள் சேர்க்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான், நீங்கள் ஏழைகளை ஒதுக்கிவிடக் கூடாது, விரட்டிவிடக் கூடாது என்று. எனவே கண்ணியமானவர்களை, ஏழ்மை என்பது கேவலம் அல்ல. அல்லாஹு தஆலா ஏழ்மையை கொடுத்து அவர் பொறுமை செய்கிறாரா என்பதை அல்லாஹ் பரிசோதிக்கின்றான். செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர் நன்றி செலுத்துகிறாரா என்பதை அல்லாஹ் பரிசோதிக்கின்றான். எனவே ஏழைகளுடைய கண்ணியங்களை, மகத்துவங்களை, சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே பல நிகழ்வுகளின் மூலமாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். வல்லநாயகன் அல்லாஹ் தஆலா அவ்வாறான நிகழ்வுகளின் மூலம் ஏழைகளுடைய கண்ணியங்களையும் மகத்துவங்களையும் புரிந்து ஏழைகளுக்கு உதவி செய்து அவர்களை சேர்த்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. யாழங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு விரிகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.